மக்களே. பார்ட் 1ல் வந்து ஓரளவுக்கு ஆட்மன் பீச் எல்லாத்தையும் பார்த்தோம். 3 லெவல் அப் லாலிபாப் ஸ்டார்ட் பண்ணால், ஆனால் இப்போதைக்கு எனக்கு அந்த லெவல் அப் லாலிபாப்லாம் வேணாம். ரெட் ஃபாக்ஸ் ஓரளவு நல்ல வேல்யூ இருந்தால் போகுது இப்போதைக்கு மார்க்கெட்டு. அதனால் இதை அப்படியே வச்சுருப்போம். ரெட் ஃபாக்ஸ் கிடச்சா நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, போன இது ஆட்மன் பீச் வரத்துக்கு முன்னாடியே ஏதோ என்ன பார்க்கோரில் ஏதாவது கிளிச் இருக்கான்னு பார்த்துருந்தேன். ஆனால் இப்போ என்னது இதா, இது இன்னொரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நீ செல் பண்ணுற வேலை என்ன? ஓ 18 மில்லியன் தானே. மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் ஸ்டார்ட் பண்ண அது வேணால் வாங்குவேன். அதே வாங்காதுங்கிறா வாங்கி தரலாம். கொஞ்ச நேரம் அமைதியை விட மாட்டாங்களாடா. ஓகே, எங்கள் மாஸ்டர் 2 மாஸ்டர் 2 கார்டு. ஓகே, கார்ட்லேயும் எனக்கு நிறைய இருந்தது. ஆனால் மாஸ்டர் தான் ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது. கிராண்ட் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ நீட் கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர். மாஸ்டர் இல்லை, கிராண்ட் மாஸ்டர். என்கிட்ட ஒன்று இருக்கணுமே. இந்த அப்டேட்டுக்காக எனக்கு ஒன்று செல் பண்ணணும். ஏதோ இதுதான் இல்லை இதுதான் நினைக்கிறேன். இதுதான் என்ன 6 பில்லியன் ஃப்ரூட் நான் செல் பண்ணேன். ஆனால் இந்த அப்டேட்டில் என்கிட்ட 2 கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் தான் இப்போதைக்கு வாங்குது. அதுக்குள்ளே நான் 40 மில்லியனுக்கு போயிட்டேன். அதனால தான் இப்போ என்னால் 9 கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் ஸ்டாக் போட்டால் வாங்க முடியும். அதனால் என்ன மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட்டெல்லாம் நான் செல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்ன மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட்லாம் அங்கே இல்லை. டேண்டலோட இன்டர்நெட் ரொம்ப லேக் ஆகுது. ஆனால் அவன் எப்போ வேணாலும் டிஸ்கனெக்ட் ஆகும். ஆனால் ஆட்மின் அபீஸ் கேன்சல் ஆகிடும். நம்ம என்ன பண்ணலாம்? 50 செகண்ட்ஸ் I can't run this. என்னதா பேக்கோலா? ஓகே, என்ன ஒரு ஐடியா வந்துருக்கு. வந்து என்னோட பார்க்கோரோட டாப் நீங்கள் பார்த்ததே இல்லைனாலும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல இதோ இந்த இடத்துல ஒரு மேலே ஒன்று இருக்கும். இந்த இடத்துல போடலான்னு நினச்ச பார்க்கோர எண்டிங்கு. ஆனால் இதுக்கு மேலே எந்த காஸ்மெட்டிக்கும் போக முடியாது. அதனால தான் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் பார்க்க முடிஞ்சோன்னு. முதல்ல இந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ண ஐயோ தெரியாமல் ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ வந்து வந்தோடனே ஒரு சேர் இருக்கும், ஒரு டிவி இருக்கும். அது ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் 2 லெமனேடு இருக்கும். அது வந்து யாராவது சாப்பிட்லாம். சிக்கன் இருக்கும், சாப்பிட்லாம். டக்கு சும்மா பொம்மையை வீட்டுக்கு யாராவது எடுத்துன்னு போகலாம். அதுக்கப்புறம் 2-3 புக்கு யாராவது எடுத்துன்னு போகலாம். வேணால் இந்த அணியை வந்து கொஞ்சம் எடுத்துன்னு போகலாம். நான் எடுத்துன்னு போக முடியாது. எல்லாமே சும்மா தான். வேடா இப்போ வந்து எனக்கு கார்டனில் இருக்கிறதுல டாப்பஸ்ட்டு பார்ட் இது எதை முக்கியம். ஐயோ மோல்டன் முட்டேஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா பர்ன் என்னங்க இது வாழ்க்கை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது என்ன பேர் என்னது எனக்கு ஃபுல்லாகவே வரல. ஏன்னா இதோ இந்த செல் ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து என்னை பிளாக் பண்ணுது. என்கிட்ட இப்போ கிரே மவுஸ் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா என்னால் இப்போதைக்கு என்னால் ஜம்ப்பும் பண்ண முடியும். இது மோல்டன் முட்டேஷன் கொடுக்கும், இல்லைன்னா பர்ன்ட் முட்டேஷன் கொடுக்கும். அந்த பக்கம் ஒன்று இருயா. பர்ன்ட் முட்டேஷன் வந்துடுடா. இப்போ வந்து என்ன ஸ்டெப்? ஆமாம், திடீர்னு நான் கார்டனுக்கு டெலிபோர்ட் பண்ணிடுறேன். இனிமேல் ஸ்டெப்பு பண்ணாலே சீட் ஸ்டாக்ஸ். ஏன்னா நான் இப்போ என்னோட ரிச்சஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கேன். எனக்கு எந்த சீடு கொடுத்தாலும் எப்போ வேணாலும் வாங்கி தீரும். டேய் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இப்போ நான் என்ன பண்ணதா? இப்போ தான் நார்மல் ஆகும்.
டிஸ்கோ. இந்த மாதிரி டிஸ்கோ முட்டேஷன் வரும். ஆனால் எனக்கு கிராண்ட் வால்கேனியல் ஆல்ரெடி டிஸ்கோ முட்டேஷன் இருக்குது. இன்னும் இதில் தான் டிஸ்கோ முட்டேஷன் இல்லை. அதில் மட்டும் டிஸ்கோ முட்டேஷன் கட்டிச்சுன்னா அது 100 பில்லியனுக்கு போயிடும். நான் வந்து பார்க்கலாம். என்கிட்ட இன்னும் 23 டைனோ எக்ஸ் இருக்குது. டைனோ அவன்லேருந்து யூஸ்லெஸ்ஸான பெத்தெல்லாம் எனக்கு நிறைய இருந்தது அந்த டைமில். ஆனால் தான் எல்லாத்தையும் போட்டேன். Let's turn up some admin abuse. இந்த இடத்துல ஒரு ஐசைட் மாதிரி இருக்குது. உள்ளே ஒன்றுமே தெரில, ஃபாகியாக இருக்குது எல்லாமே. இந்த பேரடைஸ் பேடல் எல்லாமே ஒன்று வெட்டு இல்லைன்னா ஃப்ரோசன் இல்லை. எவ்வளோ கேரட் யூஸ் ஆகணும்? ஓகேடா, ஓகே எவ்வளோ கேரட் தப்பான வேணும். இன்னும் 2 நிமிஷத்துக்கு எல்லாம் கேரக்டர் நான் வாங்க முடியுமா? என்கிட்ட ஆட்டோ கிளிக் தெரியல. எவ்வளோ கேரக்டர் நான் வாங்க முடியுமா? எவ்வளோ கேரக்டர்? The OP கேரட் ஸ்டாக். என்னால் எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஏன்னா இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. இன்னும் 800 கேரட் வாங்கணும். ஆகஸ்ட் 15 இந்தியா அதை கேரட் ஸ்டார்ட் பண்ணாதேங்கோ. கேரட்டியா என்னால் இப்போ கை வலிக்குது. ஆட்டோ கிளிக்கர்லாம் என்கிட்ட இல்லை. இப்போ நான் என்ன பண்ண? என்கிட்ட ஆட்டோ கிளிக்கர் வேற எடுக்க முடியும். எவ்வளோ கேரட் இருக்குமா? 7 days of growing. சரி, கொஞ்சம் இன்னும் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் கலெக்ட் மாதிரி எதாவது இருந்தால் நல்லா இருக்கும். இதோ இந்த மட்டும் நல்லா வரும். ஏதோ பாடி முடிச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் பாடி முடிச்சுட்டேன். ஆனால் கண்டிப்பாக என்னால் எல்லா கேரக்டரும் கலெக்ட் பண்ண முடியாது சொல்லிட்டேன். ஓகே, அது அந்த மாதிரி பண்ணால் நெக்ஸ்ட் வீக்கில் ஆட் பண்ணுறானா? ஆனால் அதுக்குள்ளே என்னால் எல்லா கேரக்டரும் கலெக்ட் பண்ண முடியும். கேரட் ரொம்ப குயிக்காக எல்லாத்தையும். சரி, வேறு என்ன இருக்குது? என் கை ஆல்ரெடி வலிக்குது. 10,000 அடப்போய. அந்த ஃபீச்சர் இல்லாமல் என்னால் பண்ணவே முடியாது. சரி, எவ்வளோ கேரக்டருன்னு போகலாம். 5381 கேரட்ஸ். பீன் ஸ்டாக் அப்டேட்டுக்கு பீன் ஸ்டாக்கில் ஒன்றுமே எனக்கு ஆல்ரெடி நிறைய பீன் ஸ்டாக். இந்த சாக்லேட் ட்ரெயின் ரொம்ப நாளாக பார்த்ததே இல்லையா. லாஸ்ட்டாக பார்த்தது பிளட் மூனி அவன்ட்டு அந்த மாதிரி தான், இல்லைன்னா பிசிபி அவன்ட்டு அந்த மாதிரி. அப்போ தான் இந்த ஜாண்டில் சாக்லேட் ட்ரெயின் ரன் பண்ணான். அதுக்கப்புறம் ரன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் சாக்லேட் முட்டேஷனில் எப்படி கற்றுட்டுனா, இந்த இடத்துல ஒரு சாக்லேட் முட்டேஷன் ஸ்ப்ரேலாம் இருக்கும். ஆடை வச்சு தான் நான் தப்பிச்சிருந்தேன் சாக்லேட்டு. அதுக்கப்புறம் இப்போ தண்ணூக்கி பெற்று சாக்லேட் முட்டேஷன் கொடுக்கும். பரவாயில்ல. ஜங்க் பாட் இது அப்படி ஆயில் அர்பாயில். லாஸ்ட் டைம் ஆல்பர்ட் ஆட்மன் அபியூஸ் அப்போ எனக்கு கம்மியாக இருந்தது. லைலா, ஐ வில் டூ எ ஸ்டாக். சரி, என்ன ஸ்டாக் பண்ணுறான்னு பார்க்கலாம். எனக்கு லைலாத்துக்கெல்லாம் வேணும். இந்த டைனோஸ் ரூமுக்கு வந்தால் மட்டும் போதும்.
என்கிட்ட பர்னிங் பட்டும் நிறைய இருக்குது. இவன் நான் எது வாங்கணும்னு தெரியுமா? ஒன்று ஜெயிண்ட் பையன் கொஞ்சம் ஸ்டாக்கில் போடணும், இல்லைன்னா என்கிட்ட நிறைய பீன் ஸ்டாக்கரி, என்கிட்ட நிறைய ஜெயிண்ட் பர்னிங் பட் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா இந்த இது பாருங்கள், இதே எப்படி சாக்லேட் இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்னிங் பட். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு பர்னிங் பட்டும் வாங்க மாட்டேன், பீன் ஸ்டாக்கும் வாங்க மாட்டேன். ஜெயிண்ட் பையன் நிறைய இருந்தாலும் ஓரளவுக்கு வாங்குவேன். எல்டர் ஸ்ட்ராபெரி கண்டிப்பாக வாங்குவேன், ஏன்னா என்கிட்ட 3 தான் இருக்குது. ஃப்ரைடே ஒரு 5 எல்டர் ஸ்ட்ராபெரி ரீஸ்டாக் பண்ணாங்க, அது நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப லேக் அடிக்குது இப்போ, கொஞ்சம் ஸ்லோவாக அங்கங்கே ஸ்டாப் ஆகுது, உங்களுக்கே தெரியலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது மேட் பண்ண வீடியோ வேணும்னா வந்து நீங்கள் வேறு யூடியூப் சேனல் தான் போய் பாருங்க, ஏன்னா இதோட வீடியோ முடிய போகிறேன். 2 வீடியோ